வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் கொத்தவரங்காய் வச்சு தாங்க ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்குறோம். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடையில ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை பிடிக்காதவங்களே இருக்காதுங்க. யாருக்கெல்லாம் கொத்தவரங்காய் பிடிக்காதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லி கேட்டு தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போது நம்ம கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி நான் 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு அதில் மஞ்சள், உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காயும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி ஒரு கலக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொத்தவரங்காய் ஓரளவுக்கு வெந்திருந்தால் போதும். மறுபடியும் இதை தாளிக்கும்போது அது நல்லா இதாயிரும், பேஸ்டெல்லாம் போடையில். இப்போது 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. 4 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு நல்லா ஆயிலில் வதங்கினா ரொம்பவே டேஸ்ட்டு, அந்த சுவையும் மணமும் மாறாதுங்க. 7-8 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம். இது 1/4 கிலோ கொத்தவரங்காய் கலவாக நான் எடுத்துருக்குறேங்க. இந்த மசாலா இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. 1/2 மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்குங்க. 1/4 கிலோவுக்கு போதும். 1/4 கிலோ கொத்தவரங்காய்க்கு 1/2 மூடி தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் துருவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன். இப்போ நல்லா செவக்க வறுத்து விட்டுணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. கொத்தவரங்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாத இது ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். நல்லா செவக்க வறுபடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஆற விட்டு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கொரன்னு அரைக்கக்கூடாது. இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்குங்க. கடலெண்ணெய் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டோன்னே அதில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்திக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே உள்ளே சேர்த்திக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, முதல்ல அரைக்கிறதுக்கும் சோம்பு போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கிங்க. நல்லாயிருக்கும். சோம்போட மனம் தனியாக தெரியுங்க, நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு 1/2 தக்காளி, பெரிய தக்காளியில் நான் பாதி தக்காளி சேர்த்திக்கிட்டேங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து காயை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. வர மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது வதங்கினதன் உடனே நம்ம காயை உள்ளே சேர்த்திக்கலாங்க. வேக வச்சு தண்ணீர் வடித்து வச்சுருக்குறோம். அந்த கொத்தவரங்காயை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒட்டை வலித்து சேர்த்திக்கிங்க அந்த பேஸ்ட்டை. அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி நிறைய வேண்டாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க. ஏற்கனவே கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலாலாம் அந்த கொத்தவரங்காயில் உள்ள நல்லா பிடிச்சிக்கிற அளவுக்கு தண்ணீர் இருந்தால் போதும். கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப வாசனையோடு நல்லாயிருக்கும். அந்த சோம்பு, பூண்டு எண்ணெயில் வதங்கினதுனால அதனுடைய வாசனையே தனியாக இருக்குங்க.
இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.